உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து காயின் பர் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நான் ஒர்க்கிங் இன்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 வந்து ஆட் வாட்சிங் இன்கம். அது வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோம் பேஜில் ஆட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? சாரி, ஒரு நிமிஷம். சாரி, இதை வேறு எனேபிள் பண்ணி விட்டேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், இப்போ இந்த ஹோம் பேஜில் ஆட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுறதுனால நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து லோட் ஆகும். இன்றைக்கி வந்து நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஆட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும். இங்கே செகண்ட்ஸ் வந்து ஓடும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்து கிரெடிட் ஆகும். அது வந்து இங்கே வாலெட்ஸில் போயிட்டு இந்த ஆட் ரெவன்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆட் ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அது இமிடியேட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஐஎன்ஆர் வாலெட்டுக்கு கொடுத்துட்டு ஐஎன்ஆராக விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பிஸ்னஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர் 1 இன்கமான ஆட் இன்கம் பார்த்துட்டோம். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நமக்கு கிரிப்டோ டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுடைய டோக்கன் கவுண்ட் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு லாங் டைம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இதோடைய அசட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து பண்ணித்தரும். சரி, ஓகே. இதை தாண்டி 3வதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 மேட்ரிக்ஸ் ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்ன சார் 4 மேட்ரிக்ஸ் ஸ்பில் ஓவர் இன்கம் அப்படின்னாக்க, நீங்கள் இந்த மாதிரி மொத்தம் இதில் வந்து 6 பேக்கேஜ் இருக்குது. இதில் நீங்கள் எத்தனை பேக்கேஜ்னாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு பேக்கேஜுக்கும் வந்து உங்களுக்கு 10 ஸ்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன இன்கம் அப்படிங்கிறது நம்ம பிளான் பிடிஎஃப்ல இருக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதில் சைன் அப் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதிலே ஷோ பண்ணுவாங்க எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன இன்கம் கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பேசிக்காக ஒரு 2250 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே இதில் பாருங்கள், இதில் மேக்ஸிமம் 10வது ஸ்டேஜ் அப்போ $2,62,144. ஓகேங்களா? அது வந்து கிரெடிட் ஆகும். இது கிரெடிட் ஆகுமா நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஜாயின் பண்ண டேட்டை காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஜாயின் பண்ணதை வந்து 10/18. ஓகேங்களா? நான் வந்து 10வது மாதம் 18ஆம் தேதி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இப்போ எத்தனை ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு பேக்கேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 1லேயே வந்து எனக்கு 3 ஸ்டேஜ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே எனக்கு 3 ஸ்டேஜஸ் வந்து 4 மேட்ரிக்ஸ் ஸ்பில் ஓவர் மட்டும் வந்திருக்குது. அப்படின்னா 64 ஒரு 16 எவ்வளோ ஆச்சுங்க? 70 80 ஒரு 84 ஒரு $80 $80.4 வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் வந்து என்னுடைய $256 கிடைக்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 29% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த இன்கம் எனக்கு கிரெடிட் ஆயிரும் மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அன்லிமிட்டட் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜாக கம்ப்ளீட்டாக நமக்கு வரும்போது ஃபைனலாக இது கம்ப்ளீட் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு கோடீஸ்வரனாகவே இருப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி அப்போ ஓவராலாக மொத்தம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேபிள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. ஸோ பேக்கேஜ் 1ல் வந்து நமக்கு டோட்டலாக வந்து கிடைக்கக்கூடியது $4,37,72. சரிங்களா? இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன அவங்களே டீட்டெயிலாக பிளான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 10 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆகி முடிக்கும்போது உங்கள்கிட்ட வந்து $4,37,72 வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அப்போ எவ்வளோ? 4,37,37,000 வைக்கிறேனே, $37,000 வைக்கலாம். ஓகேங்களா? அப்போ இன்ட்டு ஒரு $90 போட்டு இந்தியன் மதிப்பு போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து $3,93,00,000 அரௌண்ட் ஒரு $4 கோடி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ? வெறும் $2,850. வெறும் $2,850 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இதுதான் உண்மை. நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிளான் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படி வந்து இந்த ஸ்டேஜஸ்லாம் கம்ப்ளீட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் வாட்சிங்கில் நீங்கள் இன்கம் வந்து எடுத்துகிட்டு போயிடலாமே. ஓகேங்களா? ஒரு ஆட் வாட்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் $2,850 கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு $5 கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 நாளைக்கு வந்து $150. அப்போ 12 மாதம் படிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து போட்ட காசு நீங்கள் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ப்ளஸ் உங்களுக்கு 4 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% கிடைக்க வேண்டாம், ஒரு 50% கூட நடக்காதா? அட்லீஸ்ட் ஒரு 20% கண்டிப்பாக நடக்கும்ல. அந்த 20% இன்கமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 40,000 50,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போது $2,850 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 1 இயர்க்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு 10 மடங்கு 20 மடங்கு ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராஃபிட்டு வேறு எந்த பிஸ்னஸ்லையும் கிடையாது. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 4 மேட்ரிக்ஸில் அவங்க மாதம் இத்தனை ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும்னு கமிட்மெண்ட் கொடுக்கல. அப்போ என்ன நடக்குதுன்னா கம்பெனியோட க்ரோத்லேருந்து தான் நமக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனியோட க்ரோத்தை பேஸ் பண்ணி இன்கம் கொடுக்குறவன் தான் என்றைக்குமே லாங் டைம் கொண்டு போவாங்க.
அதை விட்டுட்டு என் கம்பெனி க்ரோத் ஆகுதோ க்ரோத் ஆகலையோ, நான் மாதம் கண்டிப்பாக உனக்கு இத்தனை ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும்பா, மாதம் நான் கண்டிப்பாக இவ்வளோ ரூபாய் வந்து அதிகமாக தரேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 போடுங்க, மாதம் 500 தரேன் அந்த மாதிரி, இல்லை வாரம் 500 தரேன் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டிக்காக சொல்கிற கம்பெனிஸ் எல்லாமே காணாமல் போயிருக்குது. ஸோ மக்களே உஷாராக இருங்க. இந்த கம்பெனி இதுலேயே ஆட் வாட்சிங் இன்கம் வந்து இருக்குது. பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மாதம் வந்து 7.5% தான் நமக்கு தராங்க சொல்லப்போனால். சரிங்களா? அது ஒரு டீசெண்டான ஒரு இன்கம்மாக தானே இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் தராங்க. எப்போ தராங்கன்னா ஃபோர்மேட்டிக்ஸில் தராங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஹை ப்ராஃபிட்டபிளான ட்ரஸ்டபிள் கம்பெனி. இன்னும் காயின்பேரில் நிறைய இன்கம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதை நீங்கள் புரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி தவிர வேறு எந்த கம்பெனியும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் ஆட் வாட்சிங் இன்கம் மட்டும் இருக்கும். இல்லை ஒரு சில கம்பெனியில் வெறும் ஃபோர்மேட்டிக் ஸ்பில் இன்கம் மட்டும் இருக்கும். பட் காயின்பேரில் மட்டும்தான் ஆட் வாட்சிங்கும் இருக்குது, ஸ்பில் ஓவர் இன்கமும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி இன்கமும் இருக்குது. இது மூணுமே இருக்குது தரக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம காயின்பேர் பிளாட்ஃபார்ம் தாங்க. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக கால் பண்ணி ஒரு பேசிக் பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாங் டைம் ஒரு பேசிவ் இன்கமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஸோ அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.